அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா ப்ராபபிலிட்டி தியரிலிருந்து முக்கியமான எம்சிக்யூஸ் பார்க்க போறோம். ஸோ டோட்டலா 10 ப்ராப்ளம் பார்க்க போறோம். இந்த 10 கொஸ்டினுமே வந்து ஹைலி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கலெக்ஷன் தான். ஸோ ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். The standard error of mean of a random sample of size n from the population with a varying sigma square is sigma by root n. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் அது கரெக்ட். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அது. ஓகே. ஸோ ரிப்பீட்டடாக கேட்கறதா. ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் ஆஃப் சாம்பிள் சைஸ் n from the population with a varying sigma square கேட்டாங்க அப்படின்னா sigma by root n. ஓகே. ஸோ அடுத்து பார்ப்போம். இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் டிஸ்ட்ரிபியூஷன் மீன் மீடியன் மோட் ஆர் கோஇன்சிடென்ட் சொல்லி கேட்குறாங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்தளவுக்கு மீனோட வேல்யூ, மீடியனோட வேல்யூ, மோடோட வேல்யூ ரெண்டுமே ஈக்குவலாக, மூணுமே ஈக்குவலாக இருக்கும். ஓகே. ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். இஃப் எக்ஸைஸ் ஆர் n இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள் தென் த மீன் அண்ட் மோட் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் த ஸ்கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வேல்யூ பார்த்தீங்கன்னா n-2 2n n. ஸோ மீனோட வேல்யூ n, மோடோட வேல்யூ n-2, வேரியன்ஸோட வேல்யூ வந்து 2n. ஓகே, இது ரொம்ப முக்கியமானதுங்க, தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் அடுத்த கிளாஸஸ்ல நான் போஸ்ட் பண்றேன். நீங்க யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பேட்ச் எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. அதே போல ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி கொஸ்டின் கலெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கேன். 7 புக்லெட் இருக்கும். இல்லை 8000 ப்ராப்ளம் வித் டீடைல் சொல்யூஷனோட போட்டிருப்பேன். ஒரு ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் போட்டிருப்பேன். ஒரு ஃபார்முலா புக்லெட் இருக்கும். ஸோ இந்த 7 புக்லெட் வாங்கிட்டீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்டு வரேன். டெஸ்ட் பேட்ச் சண்டே வந்து டெஸ்ட் சீரியஸ் போயிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் லிங்காக வரும். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கோர்னான்றதை நீங்கள் இமீடியட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வேணுன்றவங்க என்னுடைய டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயினிங் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9384686847. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். அதே போல் ஒவ்வொரு ஏரியா கொஷின்ஸுமே வந்து எந்தெந்த ஏரியாவுக்குள்ளே போயிட்டு நம்ம இம்பார்ட்டன்ஸாக எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கவர் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் என்னோட டெஸ்ட் சீரீஸ் வித் எம்சிக்யூஸோட இந்த காம்போ ஆஃபரில் ஜாயின் பண்ணி நீங்கள் டிஆர்பி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஃபார் வேலிடிட்டி ஆஃப் எஃப் டெஸ்ட் இன் அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் த ஃபாலோவிங் அசம்ப்ஷன்ஸ் ஆர் மேடு எக்ஸப்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. பவர்ஃபுல் ஸ்டாட்டிக் டூல்ஸ் ஃபார் த டெஸ்டிங் ஹைபோதசிஸ். ஸோ இதுதான் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க, மற்றது எல்லாமே இங்கே ட்ரூ தான், வேலிட் தான். ஓகே. ஸோ அடுத்து பார்ப்போம். விச் ஒன் இஸ் நாட் கரெக்ட் ரெகார்டிங் த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனில் எது நாட் கரெக்ட்னு சொல்லி கேட்குறாங்க. இதனோட பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனோட மோடர் வேல்யூ வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் லாம்டா. ஸோ லாம்டான்றது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் லெஸ் ஆர் ஈக்குவல் டு இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் பாருங்க. கிரேட்டஸ்ட் இன்டிஜர் லெஸ் ஆர் ஈக்குவல் லாம்டா. ஸோ இப்போ 0.5 கிரேட்டஸ்ட் இன்டிஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 தான். அது வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் 0.5 இருக்கும். ஸோ அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த மோடு வேல்யூ எடுத்துக்கலாம். மோடுன்றது ஒரு இன்டிஜர் வேல்யூவா இருக்கும், இருக்கிறதுல கிரேட்டஸ்ட் இன்டிஜரா இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு த லாம்டா. ஓகே, இது வந்து ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது கரெக்ட். which tends to normal distribution as n tends to infinity கரெக்ட். இப்போ மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆர் ஈக்குவல்ன்றது இங்கே கரெக்ட். இதில் நோ மோடுன்றது தான் இங்கே ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அவங்க இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் டி தான். அடுத்து ஃபார் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் த குவார்டல் டிவியேஷன் ஆஃப் த மீன் டிவியேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆர் அப்ராக்சிமேட்லி இந்த ரேஷியோன்னு சொல்லி கேட்குறாங்க. 10:50 12:15. ஸோ 10:12:15. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே. அடுத்து இந்த பார்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் லாம்டா த வேரியன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பார்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்தளவுக்கு மீன் அண்ட் வேரியன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா லாம்டான்றது கரெக்ட். அடுத்து இஃப் எக்ஸ் இஸ் ஆர் ரேண்டம் வேரியபிள் வித் மீன் மியூ வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர் தென் ஃபார் எனி பாசிட்டிவ் இன்டிஜர் கே த செபிச்சர் இன்இக்வாலிட்டி என்னன்றதை கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் மாட் எக்ஸ் மைனஸ் மியூ கிரேட்டர் தென் கே இன்டு சிக்மா விச் இஸ் லெஸ் தென் 1/k ஸ்கொயர் ஃபார் எனி கே கிரேட்டர் தென் 0. ஸோ இதுவே வந்து which is less than k into sigma வந்தா இந்த இன்இக்வாலிட்டி greater than கன்வெர்ட் ஆகும். அதுவுமே நீங்க கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சு வைக்கணும், ரொம்ப முக்கியம். அதாவது probability of x minus u greater than k into sigma which is less than 1/k square. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரெக்ட். இந்த செபிச்சர் இன்இக்வாலிட்டி ரொம்ப முக்கியமான அப்ளிகேஷனு, இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து if x1 follows a normal distribution with mean mu1 variance sigma 1 square and x2 follows normal variate with mean mu2 variance வந்து sigma 2 square, then x1 minus x2 நாவா இருக்கும் அப்படின்னா இதனுடைய மீன் வேல்யூ வந்து மீ ஒன் மைனஸ் மீ2 இருக்கும், வேரியன்ஸ் வந்து சிக்மா 1 ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா 2 ஸ்கொயரா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து த டெக்னிக் ஆஃப் டிராவிங் அ சாம்பிள் சச் தட் ஈச் யூனிட் ஆஃப் அ பாப்புலேஷன் ஹாஸ் அன் ஈக்குவல் அண்ட் இண்டிபெண்டன்ட் சேஞ்ச் ஆஃப் பீயிங் இன்க்ளூட் இந்த சாம்பிள் இஸ் கால்டு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் சொல்லுவோம். ஸோ இதுக்கான முக்கியமான கோட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் தான் இந்த டெஃபினிஷன். ஸோ ரொம்ப முக்கியமான டெஃபினிஷன், இதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த டெஃபினேஷன்ஸ்லேருந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு 10 கொஸ்டின் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன் இந்த கலெக்ஷனில். இந்த 10 கொஸ்டினை வந்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஸோ அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். இது 10 கொஸ்டினோட நிறுத்த மாட்டேன், அடுத்தடுத்து நிறையா உங்களுக்கு கொடுத்துட்டே வருவேன்.
ஸோ சேனலை ஃபாலோ பண்ணுங்க. எம்சிக்யூஸ் வாங்கி படிங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.